வாழ்க்கையில சில கணவன் மனைவியருடைய வாழ்க்கை எப்படி இருக்கான். சில பேருக்கு அமைந்த மனைவி ரொம்ப சத்தம் போட்டு பேசுற ஆளா இருப்பாங்க. என்ன பேசினாலும் கூடயே பேசுவாங்க. வாடி என்ன வாடி சும்மா உடனே என்ன என்ன அப்படிம்பாங்க. இது ஒரு வகையான ஒரு 50-60 பேர் சிரிக்கிறாங்க. இதெல்லாம் அந்த குரூப்போட வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப கை தட்டுறாங்கன்னா அதை அனுபவிச்சுட்டு இருக்கிற ஆளுன்னு அர்த்தம். இன்னொரு வகையான மனைவிமார்கள் இருப்பாங்க. நம்ம என்ன பேசினாலும் வாய்க்குள்ளேயே முனகுவாங்க. இந்தடி அரைஞ்சிரு உடனே ஆமா என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லு அப்படிமா. இது 2வது வகை. இந்த 2 வகையான பெண்களையும் ரொம்ப ஈஸியா நம்பிடலாம். அவங்க மனசுல எந்த வஞ்சகமும் இருக்காது. யார் ரொம்ப ஆபத்தான ஆள் தெரியுமா? நீங்க என்ன திட்டினாலும் உன்னையெல்லாம் வெட்டாம விட மாட்டேன், நீலாம் பொம்பளை அடி அப்படின்னு திட்டுறான் ஒரு கணவன். அந்த அம்மா என்னது அசைவே இல்லாம ஒரு அம்மா உட்காந்துருக்குன்னா இவதான் ரொம்ப ஆபத்தான பொம்பளை. புருஷனை எந்த நேரம் வேணாலும் விஷம் வச்சு கொண்டுருவா, சீரியல் கதாநாயகி மாதிரி. மனசுல இருக்கிறத யார் வஞ்சகம் இல்லாமல் வெளிப்படுத்துகிறார்களோ அவர்கள் மனசுல எந்த சூது வினயம் எந்த விதமான மோசமான சிந்தனைகளும் வராதுங்கிறது நம்பிக்கை. அதனாலதான் ஊமை ஊரை கெடுக்கும் பெருச்சாலி பேரை கெடுக்கும்னு நம்ம ஊர்ல அருமையான பழமொழி வச்சாங்க. எனக்கு முன்னாடி பேசின என்னுடைய அருமை தம்பி